ஐயோ, இப்ப கௌதம் வேற வந்துருவாரே, என்ன பண்றது? இப்ப நம்ம போனா எதுவும் தப்பாயிடுமா? போகலாமா வேண்டாமா? ஸ்ருதி, எந்திரி ஸ்ருதி. இல்ல இல்ல, ஸ்ருதி ஏதாச்சும் பண்ணிக்கிறதுக்குள்ள நம்ம போயே ஆகணும். பாவம் ஸ்ருதி ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கா. வீட்ல யார்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். என்னடா எல்லா ஏற்பாடு பண்ணிட்டியா? எல்லாருக்கும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். கௌதம் வந்தா டென்ஷன் ஆயிடுவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாட்டி, ஒரு சின்ன எமர்ஜென்சி. என் ஃப்ரெண்டு கால் பண்ணா, நான் உடனே போய் பார்க்கணும். ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடவா? என்ன மதுமிதா, இங்க செலிப்ரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு, இப்ப போய் கிளம்புறேன்னு சொல்ற? கௌதம் வந்துருவாமா? பாட்டி, வந்தா கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க ப்ளீஸ் பாட்டி. நான் சீக்கிரமா வந்துடுறேன். அட என்ன நீங்க இதுக்கெல்லாமா போயிட்டு பெர்மிஷன் கேப்பீங்க? நீங்க போயிட்டு வாங்க. ஏய், நீ சும்மா இருடா. மது, அப்படி என்ன அவசரம்? என்ன வேணும்னு சொல்லு, யாரையாவது ஆள் அனுப்பி பார்க்க சொல்லலாம். நீயே எதுக்கு போகணும்? பாட்டி, இல்ல, வேற யாரையும் அனுப்ப முடியாது, நானே தான் போகணும். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் பாட்டி. நான் நினைச்சது நடந்தாகணும். அதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணா போவேன். இன்னைக்கு நான் மதுமிதாவை அடையாம விட மாட்டேன். பாட்டி, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குப்பா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணே, அண்ணியோட பர்த்டேங்கிறதுனால சீக்கிரம் வந்துட்டீங்களோ? வழக்கமா இவ்வளவு சீக்கிரமா வர மாட்டீங்கல்ல? வந்துதான் ஆகணும். வா சந்தோஷ், வாமா. கௌதம், பர்த்டே பேபி எங்க? அது அண்ணி ஏதோ அவசரமான விஷயமா வெளியே போயிருக்காங்க. வெளியே போயிருக்காங்களா? எங்க தெரியலண்ணே, அவங்க ஃப்ரெண்டு யாருக்கோ ஏதோ எமர்ஜென்சின்னு கிளம்பி போயிருக்காங்க. பாட்டி கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஆமாப்பா. வீட்லயே இருங்கன்னு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் வெளியே போயிட்டாங்களா? டேய், இந்த பேக் உள்ள வை.
உனக்காகத்தான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கேன். உன் பர்த்டேவை இங்க நீயும் நானும் சூப்பரா கொண்டாட போறோம். ஏங்க என்னாச்சு கௌதம்க்கு? ஏன் கௌதம் இவ்ளோ அப்செட்டா இருக்கான்? அதான் எனக்கும் தெரியல. 2 நாளாவே மூடு சரியில்லை. ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி என்னமோ செஞ்சுட்டு இருக்கான். எது கேட்டாலும் ஃபங்க்ஷனில் தெரியும் சொல்கிறான். ஒரே வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்கிறான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வா. என்ன கௌதம் இங்க வந்து உட்கார்ந்துட்ட? வாப்பா, மது வர்றதுக்குள்ள எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் ரெடி பண்ணிடலாம். நீங்க போங்க பாட்டி, நான் வரேன். சார், உங்களை நம்பி நாங்கள் இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்கோம். என்ன சார், உங்கள் ஆள் வருமா வராதா? ஏன் அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆன் தி வே. என் கூட அவள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஆசையாக வந்துட்டு இருக்கா. வந்த உடனே உங்களுக்கே தெரியும் நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு. சார், சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சார். ஒரு பொய்யை எப்படி உண்மை மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களேனே தெரியல. உங்களை நம்பி நாங்களாம் வேற நின்றுக்கிட்டு இருக்கோம். நிஜமா மதுமிதா வருவாங்களா இல்லை எங்களுக்கு காது குத்துறீங்களா? நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கௌதம் சார் பார்ட்டிக்காவது போவோம். ஏய், அந்த பார்ட்டிக்கு எப்போ வேணா போகலாம். ஆனால் இது வேற மாதிரி பார்ட்டி. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமா மதுமிதா வரதா போறா. வந்து உங்க எல்லாரும் முக்கியம் உடைக்க தான் போறா. வெயிட் ஃபார் ஜஸ்ட் 2 minutes. ஏதோ சொல்றீங்க, அதையும் பார்ப்போம். மது, சீக்கிரமா வா மது. சார், நீங்க சொன்ன 2 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உங்க ஆள் வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. எப்பா வாங்கப்பா, நம்ம கிளம்பலாம். சார், நான் கௌதம் சார் வீட்டுக்கே போறேன் சார். அங்க நல்ல பார்ட்டி கிடைக்கும். இப்ப என்ன சொல்றீங்க? சார், எங்களால நம்பவே முடியல சார். என்ன நம்ப முடியல? நீங்களே பார்த்துட்டீங்கல்ல, அங்கே இவன் புருஷன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஆனா இவன் என்ன தேடி வரா. இன்னும் என்ன ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு? சரி சரி, அவன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நான் மேலே போகிறேன். நீங்கள் எல்லாம் கிளம்புங்க. ஸ்ருதி, 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 ஸ்ருதி.
Hey, wait. Huh? வா மணமகளே வா வா என் குலவிளக்கே வா. வெல்கம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Madhumita. Happy birthday to you. ஏய் Wait. One second. இதுக்கு மேல இது ரெக்கார்ட் பண்ண நல்லா இருக்காது. வாட்? கிரண் என்ன இது? என்ன மது இப்படி கேட்குற? உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுக்காக நான் ஆசாசியா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேக் கட் பண்ணு, நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஏன் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு நீ யாரு? ஸ்ருதி எங்க? ஏய், இப்போதைக்கு நீ ஸ்ருதிலாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க. ஏய், ஸ்ருதி தான் எனக்கு மெசேஜ் பண்ணா. ஸ்ருதிக்காக தான் நான் இங்க வந்தேன். ஓ, அதை நீ நம்பிட்டியா? அந்த மெசேஜ் அனுப்புனதே ஸ்ருதி இல்லை, நான். ஆமா, ஸ்ருதி ஃபோன்லேருந்து ஸ்ருதி மாதிரியே நான் தான் மெசேஜ் போட்டேன். அப்பதானே நீ இங்கே வருவ. எதுக்கு நான் இப்படி பண்ண யோசிக்கிறியா? நம்ம ஆஃபீஸ் இருந்து 4 பேரை வர வச்சிருக்கேன். உனக்கு எனக்கு லவ் இருக்குன்னு அவங்ககிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன். நீ வரும்போது அவங்கெல்லாம் இங்கதான் இருந்தாங்க, உன்னையும் பார்த்தாங்க, நான் சொன்னதையும் நம்பிட்டாங்க. இப்போ நீ என் லவ்வர்னு மொத்தம் ஆஃபீஸே நம்புது. நம்மளாம் அவன் நிரூபிக்க ஒன்று வர வைக்க வேண்டியதா போச்சு. வாட்? நம்ம லவ்வா? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏன் இவ்வளவு கீழ்த்தனமா யோசிக்கிற? அறிவில்லை உனக்கு? ஆமா, எனக்கு அறிவில்லைதான். ஆனா என் மனசு ஃபுல்லா நீதான் இருக்க, என் மூளை ஃபுல்லா நீதான் இருக்க. உனக்கு தான் புரியவே மாட்டேங்குது. மது, நீ என்ன காதலிச்ச. உனக்கு எவன இன்னும் அந்த காதல் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ இதை மறைக்கிற. என்ன மது, இந்த பணக்கார வாழ்க்கை போயிடுன்னு யோசிக்கிறியா? நான்சென்ஸ், நிறுத்து. உன்ன மாதிரி சீப்பான புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. உன் கூட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. நான் கிளம்புறேன். மது, ஸ்டாப். எங்க மது போற? என்னெல்லாம் டிராமா போட்டு உன்னை கஷ்டப்பட்டு வர வச்சிருக்கேன். இவ்வளோ செட்டப்லாம் பண்ணி உன் கூட பர்த்டே ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணான்னு பார்த்தா நீ என்னடா இப்படி எஸ்கேப்பே ஓட பார்க்குறீ? ஏய் வேணாம், மரியாதையா வழியை விடு. இல்லைன்னா நீ பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும். மரியாதையா தள்ளிப்போ, அதான் உனக்கு நல்லது. தள்ளு. என்ன மது, என் வீடு இருக்க வந்துட்ட, அது எப்படி நான் உன்னை விடுவேன்? இந்த பாரு, இப்ப நீ வழி விட போறியா இல்லையா? வழி விட்டு உன்னை அனுப்புறதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன்? வேணாம், மரியாதையா தள்ளி போயிடு. நோ, எனக்கு வழி விடுங்கறேன். நோ கிரண், லீவ். நோ. கிரண், டேய், நீ இன்னைக்கு இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. மது, இன்னைக்கு பர்த்டே மறந்துரு. நம்ம கல்யாண நாள்னு நினைச்சுக்கோ. இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். செலிப்ரேட் பண்ணுவோம். கிரண், மரியாதையா போயிடு. வேணாம். எதுக்கு இப்ப இவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? வா மது, முதல்ல கேக்க வெட்டு, அப்புறம் ஜாலியா இருந்துட்டு போயிடு. சீ, மானம் கிட்டவனே. அங்க எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இப்படி அசிங்கமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. நீ இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? என் கூட இருந்துட்டு போயிடு. நான் உன்னை விட்டுறேன். கிரண், கை விடு. சொன்னா கேளு.
என்னைய அடிச்சிட்டல. நீ பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிட்டா அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. நாம எப்படிலாம் பழகணும் எல்லாத்தையும் மறந்துட்டியா மது? ஏய், நீ என் ஃப்ரெண்டு ஸ்ருதியோட ஹஸ்பண்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எதுவும் இல்ல. நீ அதையும் கெடுத்துக்கிட்ட. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. ஏய், நான் இவ்வளவு சொல்லியும் என்ன மதிக்காம தூக்கி எறிஞ்சிட்டு போறல. என்ன நடந்தாலும் நான் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். நீ பொறுக்கி. ஏய் ஏய் மது, என்னம்மா ஹாப்பியா உட்காரத விட்டுட்டு இப்படி மூடியா உட்காந்துருக்கீங்க? அப்படி நான் சந்தோஷப்படுற மாதிரி இங்க என்னதான் நடக்குது? மாம், இங்க அதெல்லாம் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்க முடியாது. வாங்க லைவாவே வந்து பாருங்க. ஆமா மாம், உங்களுக்கு பயங்கரமா சந்தோஷம் தர்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. இப்படிதான் சொல்லிட்டு இருக்க, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. அம்மா, இந்த தடவை மிஸ் ஆகவே ஆகாது. இன்னைக்கு நடக்க போறது மதுமிதாவோட பர்த்டே பார்ட்டி இல்ல, சென்ட் ஆஃப் பார்ட்டி. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கௌதமே மதுமிதாவை வீட்டை விட்டு துரத்துவான். அதுக்கப்புறம் அந்த கௌதம் அம்மா அம்மான்னு உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு அதானே வேணும்? அதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? டேய், மதுமிதாவை துரத்தணும்னா நான் என்னைக்கோ துரத்திருப்பேன். ஆனா துரத்துனது நான் கௌதம்க்கு என்னைக்குமே தெரியக்கூடாது. கௌதம் லைஃப நான் கெடுக்கிறேன்னு என்னை யாரும் சொல்லிடக்கூடாது. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். செய்யறது எல்லாமே நானா தான் இருக்கணும். ஆனா அது அவனுக்கோ இல்ல வேற யாருக்கோ தெரியவே கூடாது. மாப்பு, என் தங்கச்சி யாருன்னு நினைச்ச? கெட்டதுலயும் ஒரு நல்லது நினைக்கிறவ. எப்படி எல்லாம் யோசிக்கிறா. அண்ணா, நான் செய்யறது கெட்டதுன்னு யார் சொன்னா? என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் பசங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய தப்பா? இங்க பாரு செக்கு, தப்பு இல்ல, தப்பே இல்ல. இந்த நல்ல காரியத்தை செய்யறதுக்கு இடைஞ்சலா நிக்கிறா பாத்தியா மதுமிதா? அதுதான் தப்பு. அதுக்குத்தான் நம்ம அபிஷேக் ஒரு பிளான் பண்ணியிருக்கான். பெருசா பயங்கரமா ஒரு சீன் நடக்க போகுது. இங்க பார், அதை நீ மிஸ் பண்ணாத. வா, வந்து பாரு. வா செக்கு. பாட்டி, கௌதம், அப்பா, அம்மா, நீங்களா எப்போ வந்தீங்க? இப்படி ஒரு சர்ப்ரைஸை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சாரி மது, காலையிலேருந்து விஷ் பண்ணலன்னு கோச்சிக்காத. நேற்றுலேருந்து எனக்கு ஒரே பதட்டமா உனக்கு விஷ் பண்ணணுமேன்னு. ஆனால் உங்கள் அம்மாவை விடவே இல்லை. ஆமாம் மது,
உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் விஷ் பண்ணா சர்ப்ரைஸ் போயிடும்ல. அப்புறம் மது, இன்னைக்கு மாப்பிள்ளை தான் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணது. கௌதமா? ஆமாமா, மாப்பிள்ளை தான் பண்ணாரு. இவங்க வந்ததும் நல்லதா போச்சு மாம்சு. இவளை இங்கிருந்து அனுப்பி வைக்கும்போது இவங்களும் இங்க இருந்தால் தான் ட்ராமா ஹெவியாக இருக்கும். ஆமா நீ, நாங்க அங்க வச்சு செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னப்போ அண்ணன் தான் இங்க செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. பாருங்க அண்ணன் எப்படி ரெடி ஆகி வராருன்னு.